என்னடாப்பா நம்ம கஷ்டத்துல சாப்பாடு இல்லாம கிடந்தாலும் ஒரு துரதிருஷ்டவசமாக தான் உயிரை இப்போ வந்து நம்மளோட பேசி கொண்டிருக்கோம். ஒரு கிருமி நாசினி மாதிரி உயிரை கொல்ற ஒரு அவங்க மறுபடி போவாங்க, நான் போறேன் அந்த வயல் வேட்டைக்கு. இந்த சூனியம் வண்டி சொல்ற வச்சு போட்டாங்க எல்லாரும். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம நிற்கிற இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். வந்து ஒரு மரகணல்ல நின்று ஒரு வீதி ஓரமாக இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்து குஞ்சம்மப்பா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கால் முடியாத நம்மப்பா. நம்மப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நம்ம பாருங்க வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஏறுறதுலேருந்து மாடு கட்டுறதுலேருந்து கால் இல்லாததோட நிறைய வேலைகளை செய்து கொண்டு வராங்க. அப்போ அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த காலில் வந்து இந்த சில்லு இல்லை, அப்போ நடக்க முடியாது. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறதுக்காக வந்து பல இன்னல்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போ எப்படி சொல்ல, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இந்த காடுகள் தான். இப்போ இந்த காடுக்கு தான் பாரு. இப்போ அவங்களோட கடை வந்து இந்த பக்கத்துல இருக்குது. இப்போ நாங்கள் முன்னாடி வந்து நின்று இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து போக போகிறோம். அப்போ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வீடியோ 2-3 எடுத்து போட்டிருந்தோம். உண்மையிலே இவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கு மிச்சம் கோடானோடி நன்றிகள். அப்போ அந்த வகையில் இப்போ மலைசில கூட அங்கே கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் கூட சொல்லலை, இப்போ திடீர்னு வந்திருக்கின்றோம். எப்படி வேலை பணிகள்லாம் இடம்பெற்று போகின்றதுன்றதை பார்வையிடுறதுக்காக வேண்டி. அப்போ அப்படியே போவோம். அப்போ இந்த பக்கம் ஓரமாக எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த வீடியோவை. இப்போ என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். உண்மையிலே மிச்சம் எப்படி எங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு தெரியல. அந்த வகையில் இந்த உதவி கிடைக்க வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கும் இந்த உதவியை செய்த லண்டனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டைன் என்கின்ற அன்றைக்கும் வந்து மிச்சம் நன்றிகள். இப்போ என்னென்ன உதவி, எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், மேலதிகமாக எவ்வளோ கொடுக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மட்டக்களப்பு நகரத்தில் இருந்து பதுளைக்கு போகக்கூடிய ஒரு பிரதான ஒரு பாதை இது, மகாவயா ரோடு இது. அதாவது செங்கரலிலிருந்து வரக்கூடிய அந்த கருத்த பாலம் என்று சொல்லுவாங்க. அந்த கருத்த பாலம் இருக்கக்கூடிய அந்த வீதியால் வந்தமாக இருந்தால் நம்ம பாட அந்த கடை வந்து வலது பக்கமே இருக்குது. அதாவது பதுளைக்கு போகக்கூடிய இந்த வழிபாதையில் வலது பக்கமாக இருக்குது. சரி, நாங்கள் அங்கே போயிட்டு இந்த வீடியோவை தொடர்றோம், வாங்க. குஞ்சம்மாப்பாவை பார்க்கறதுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மலசில கூட கட்டுப்பாடு பணியில் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ வாரோம், என்ன மாதிரி கட்டுறாங்கன்றதை. நான் முதலும் சில இடங்களில் கட்டுப்பட்டது, அப்போ நாங்கள் நேரடியாக போய் பார்க்கல, திறப்போலாக்கு தான் போயிருந்தோம். வாசை கூட்டுற வார்த்தையில இந்த ஒத்த காலோட எந்த மேமப்பா நாங்கள் வீட்டுக்கு சாமான் வாங்குறதுக்கு வேண்டி வாரோம் உங்களோட கடையை தேடி. வாசல் கூட்டுறீங்க எங்க இப்போ உங்களோட காதலி? சரி சரி, இப்போ வாசல் கூட்டுங்க, கூட்டி தள்ளி கூட்டுவாங்க. எப்படியாப்பா சுவா மாதிரி இருக்கீங்களா? சரி சரி, ஒத்த காலோட உங்களுக்கு சும்மா இருக்கல ஃபுல்லாவே நானு பழகிட்டு வேலை. பாருங்களா, மீன் பிடிக்க போனா பண்டையே மீன் பிடிக்க போகல. இப்ப நான் சுங்காம் வீசலாம் போறேன், சுங்கம் இல்லை இல்லைண்ணே. வீசுறாக்களோட போனா, தோணிக்காராக்களோட போனா வீசிட்டு இருப்பாங்க. இல்லைண்ணே, மற்ற நம்ம ஒரு பொடி தோணி வாங்கி கொடுத்துல லிங்காவுக்கு இங்க கோப்பாவளியில அவனை குளத்துக்கு இறங்க வேணாந்தாச்சு, சங்கம் இல்லை இல்ல பிடிக்கட்டான்னு சொன்னாங்க. பிடிக்கட்டான்னு சொன்னா இப்ப வந்து நிர்வாகம் தலைவர்மார் வேற இப்ப வீசுற, இப்போ அவனை இறங்க வேணாம். அப்ப தோணி முட்டு வலை விடுற, முட்டு வலை தோணி எல்லாம் சும்மா கிடக்கா, தோணி எல்லாம் தூக்கி கொண்டு அங்க வச்சிருக்கான் போல, சும்மா வச்சுக்கின்னு சும்மா தான் கிடக்கு. அது சரி, பயில அடிக்க நீங்க கூட்டி போட்டு வாங்கப்பா, நீ பாட்டி வச்சு பேசாம பாருங்க அம்மா அப்படி கூட்டுறாங்கன்றது. இது பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு. அதான் இப்பத்திய இளைஞர்களுக்கு போன பார்த்துட்டு சும்மா கிடக்குறவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஆமாம்மா எப்படி இது வாங்க வாங்க, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கீங்க, வாங்க உங்களை நிப்பாட்டையில. அம்மம்மா கொஞ்சம் உடம்பு வச்ச மாதிரி அம்மம்மா.
ஏமையா வீங்குறானே வீக்கனு காலில் வீங்கிட்டு அப்படிதான் அதான் இப்ப அவர் வாசம் கொடுத்துட்டாரு ஆ இது அவ்வளோ அப்படிதான் அம்மா ஒரு கிழமைக்கு இல்லைங்க மாமா ஒரு கிழமைக்கு வீங்கி போகணும் மரவத்துக்கு போகணும் போறது காசு இல்லை கடையில வியாபாரம் வண்டிங்க நல்ல வியாபாரம் போனதானே முதல் நல்லா போனதுயா இப்போ நிறைய 500 ரூபாய்க்கும் போறது வண்டி பார்க்க வண்டி இல்லாத சாமான் கிடைக்கல இந்த சூனியம் வண்டி வச்சு போட்டாங்களா என்னத்தை தனம்பி வைக்கிறேன் வச்சுட்டு போட்டு நம்ம அத்தை போறோம் நம்ம என்ன வெட்டு போறோம் இல்ல நம்ம நிறைய பேர் நம்புறவங்க சனத்திட்ட காசும் வேணுமே ஐயா சனத்துக்கு கஷ்டம் உண்டா இங்க குளத்துல மீன் பிடி இந்த முட்டுக்கண் பல விடுவானிய விடுறா எல்லாத்தையும் காசு இருக்கும் இப்ப எல்லாத்தையும் பாட்டியாச்சு ஒன்றும் பழையும் போட இப்படியே பிரச்சனையா சனத்துக்கு கஷ்டம் வியாபாரம் இல்லை என்ன சனத்துல கையில காசு இருந்தாதான் கடையில சாமாங்க இல்லைண்டா அட்டை வாங்க எல்லாரும் கஷ்டம் தொழில்கள் என்ன அம்மாப்பா பிடிச்சி வர மீன் காணுமா வரல சொன்னா நம்ம மாட்டையே 2 மாசம் சைக்கிள்ல சுங்காம்பழை வச்சிருக்காரு 3 வலை வாங்கி வச்சிருக்காரு சுங்காம்பழை அதை வச்சு தள்ளி தோண்ட எடுத்தா புடி ஒளிம்பி போனா 3 மணிக்கு வருவார் அந்த குளம் கிடாரம் போட்ட மாடு ஒரு மடு இருக்கு அந்த மடு தொங்கலாவை சுத்தி போட்டு திரும்பி போற மாதிரி வருவாரு சுங்கம் கொதியோலினா தான் வீசலாம் இவருக்கு அந்த தனியா வீசலாம் இந்த கோல்டம் வீச இவருக்கு தோணியில கம்புல வீசலாம் ஆக்கட்ட கொடுத்தா வீசுறேன் யாரும் வீசுறாங்கட்ட கொடுத்துட்டு போனா வீசுறாங்க வீசி கொடுப்பாங்க அப்படி சாப்பாடு சமைச்சிருக்கீங்களாமா இன்னொரு என்ன வெயிலாரி என்ன சிட்டியான வைக்கப்பா சரியாம்மா அது என்னடா மனசுல கூட இல்லை என்ன மாதிரி நீங்க ஆரம்பத்துல நான் வரக்குள்ள நீங்க எதிர்பார்த்தீங்களா காட்டி தருவேன் எனக்கு உங்கள நம்பிக்கையை கட்டி தருவீங்கன்னு எனக்கு உறுதியா தெரியும் இந்த அதே மாதிரி கடவுள் என்ன ஒரு மாதிரி வேலை முடிச்சிருக்கீங்க நீங்க எப்படி நினைக்கீங்க இப்ப என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்க அம்மா என்ன ஒரு மனசுல கூட இல்லாம கடவுளே பெரிய பெரிய ஒரு உதவி எனக்கு கடவுளுக்கு 2வதாக நான் நன்றி சொல்லுவேன் இந்த டொய்லெட்டுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டது இருக்கு அந்த டொய்லெட்டால இத்தனை வருஷம் கூட நீங்க இருந்து நீங்க உங்களை எல்லாம் வந்து யாருமே கண்டுகொள்ளல ஒருத்தருமே கண்டுகொள்ளல அப்ப இங்க பாருங்க அம்மம்மாக்கு எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க வீடியோக்குள்ள காலையில அம்மம்மாவுக்கு அந்த சில்லு இல்ல இந்த சில்லு இல்ல அப்ப அதோட வந்து நடந்து மேல ஏலாம அப்ப இங்க இருந்து அந்த அந்த முன்னுக்கு தெரிற ஃபுல்லாய் வந்து காடுகள் அந்த முன்னுக்கு இருக்கிற ஃபுல்லாய் வந்து காடு இந்த வழி வந்து பாத்துட்டீங்கன்னா 2 மணி 3 மணியாக யானை என்னமோ படுத்த ரோட்ல நின்று யானையை பார்க்கலாம் அந்த ஓரத்துல நாங்க வரக்குள்ள ஓடி நின்று இருக்கு யானை அப்ப அவங்க மலம் கழிக்கணும்னு சொன்னா அந்த பக்கம் தான் போக்குள்ள ஒரு அம்மாவுக்கு வந்து யானை அடிக்க திருத்தி ஒரு துரதிருஷ்டவசமாக தான் உயிரை வந்து நம்மளோட பேசி கொண்டிருக்காங்க அதுக்கு மிச்சம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இந்த வழி எங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட வீடு இருக்கிண்டு இப்போ மட்டக்களப்பில் இருந்து அதாவது செங்கலடியில் இருந்து அந்த கருத்தப்பாலம் அப்படி சொல்கிறோம் அந்த பாலத்தில் அப்படி வரும்போது இது வந்து மகா ரோட் ஒரு பிரதான பாதை அதுக்கு பக்கத்தில் பதில வீதி இது ஓரமாக வந்து இந்த கடையை போட்டு சின்ன ஒரு குடியில் வந்து ஒரு கடையை போட்டது அப்படி இருந்து கொண்டு இருக்காங்க அப்போ அதே மாதிரி அம்மாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அது அவரும் வந்து இப்படிதான் நிறைய கஷ்டத்தை மத்தியில் வரும் நம்ம ஜோதிலிங்க அண்ணாவை எடுத்து போட்டிருந்தோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அதே நிலைமை தான் இஞ்சையும் அதான் சொல்லணும் அப்படிதான் சண்டையிலையும் சாப்பிட்றேன் சொன்னாமனே போனாலுமே சோறுலாம் இருந்தாங்க 3 நாள் அரிசி இல்லாம அரிசி வாங்க காசு இல்லாம அப்படி ஜோதிச்சிருந்தான் என்ன செய்யறேன் ஜோதிச்சிருந்து ஓட்டும் இங்க பக்கத்து பிள்ளைட்டோ சொன்னான்னு இப்படி சோறுல உள்ள பானை எத்துனது எனக்கு பான் சாப்பிடவே இல்லாது என்ன செய்யறான்னு ஜோதி மாதிரி அந்த பக்கத்து பிள்ளை சொன்ன அரிசி இருந்துச்சு அதை வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு போட்டு உறவு நெஞ்சம் ஒரு கருவாட்டு ஜாவரத்தை ஒரு 5000 ரூபா காசமாகி தான் மாமாவை செங்கடிக்கு அனுப்பி அரிசி வாங்கி எடுத்துறாங்க சாப்பாட்டுக்கு அப்படி நின்ற வாக்குல அப்படியும் பாறான் என்ன செய்யறையா எங்க இருந்தோ அப்போ வர கடைக்குள்ள வியாபாரம் போனா அதுல வரதுல நம்மளும் சாப்பாட்டுக்கு பார்க்கலாம் இல்லண்டா எங்க யார உழைப்பு நமக்கு ஒருத்தர் இல்லையா அப்ப பாக்கணும் அவருக்கு நுழைக்கலுமா சாந்தரத்துல வாழ்க்கை உண்மையிலே இந்த உதவி செய்த லண்டன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் அந்த அன்றிக்கு வந்து மிச்சம் கூட நன்றிகள் அந்த அண்டி வந்து வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க உண்மையிலே உங்களெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு நிம்மதியாக வந்து இருந்து கொண்டு இருக்காங்க உண்மையா அந்த உதவி செஞ்ச அந்த பிள்ளையோ அக்காவோ எனக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு கோடி கோடி நன்றியை நான் சொல்லிக்கொள்வேன் எனக்கு கடவுளுக்கு அடுத்தவதான்ன்ற மாதிரி தான் எனக்கு அவ்வளோ ஒரு இதா இருக்கு அது நீங்களும் ஏன்னா நீங்க வந்து பார்க்காடி எங்களை தெரியாது நீங்க வந்து பார்த்தபடியா தான் நீங்க வந்து பார்த்தபடியா தான் இப்ப எங்களை தெரியுங்கிற நிலைமையா இருக்கீங்க இல்லாட்டி தெரியாது இந்த இவ்வளவு காலத்துக்கு கிடக்கம் தானே
ஒன்று இதுவும் இல்லாம அது ஆ. அப்ப அப்படியா இருக்கு. சரி. இப்ப கடையில வந்து இப்ப நிறைய சாமான் குறைஞ்சிது நம்ம முதல் வர குலவுல சாமான் கிடந்து லோன் தானே இப்ப அதை வித்து தானே இப்ப லோன் கட்டணும். அவன்கிட்ட இப்ப 2 லட்சம் லோன் 2 லட்சம் எடுத்திருக்கான். 1.5 லட்சம் எடுத்திருக்கான். 1.5 லட்சம் எடுத்திருக்கான். அதை வியாபாரத்தை பண்ணா அவனுக்கு அந்த 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு 3.5 லட்சம் வட்டி. 1.5 லட்சம் வட்டி. அதான் இந்த வட்டி தான் கூட வட்டி கட்டணும் அவனுக்கு. அந்த 2 லட்சம்காரனுக்கு இங்க 1 லட்சம் 1 லட்சம்காரன்ட்ட கூடி அதை கட்டி கூடிய வட்டி அறியாம கொண்டு ஒன்று கொண்டு வர இந்த லோனை மட்டும் எடுத்துட கூட எல்லாரும் கஷ்டம் தான். ஒன்று கொண்டு வட்டி லோன் தானே கடையை போட்டேன் நான். அது வியாபாரத்தை பண்ணி சாப்பிடுறது போய் ஏழாதை ஒன்றுக்கும் ஒரு கூலி வேலைக்கு போயிடலுமா இல்ல என்ன செய்யலாம் நம்ம கொண்டு போட்டு தான் செஞ்சலாம். அது இப்ப பார்த்து வர காதுக்குள்ள விற்கிறதா அவனுக்கு லோனுக்கு கட்டுறதா சாமான் வாங்கி போட்டா லோன் கட்டலாம். லோன் கர விடுவானா விட மாட்டான். அதனால சாமான பாட்டா அவனுக்கு தான் கட்டணும். இப்ப கட்டணும் 7,500 ரூபாய். இப்பதான் முழிச்சு போய் ஜோதிச்சு திருறேன் இப்ப கட்டணுமே. அது சரி மனசுல கூட கட்டி முடியாமமா நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் சரியா. இப்ப இதான் இல்ல அது உங்களுக்கு சர்ப்ரைஸா முடிஞ்சா செய்யறோம். சரிப்பா என்னவோ செஞ்சீங்கன்னா என்னவோ கடவுள் தான். எனக்கு கேட்டா ஒரு வழியும் சொல்லல. அப்படி ஒரு நிலைமையா இருக்கு. எனக்கு கேட்டா ஒரு வழிக்கும் போட்டு நானும் ஏழாதோட என்னதான் செய்யணுமான்னு நானும் போலியும் பண்ணி தான் பாக்குறேன். முடியுது இல்லை சரி ஒண்ணு யோசியா நாங்க ஒரு கங்கால பாத்துட்டு வரட்டா மனசுல விடுது நீங்க வருது நீங்க இருங்க சரி நம்ம அப்படியே போயிட்டு அந்த மனசுல கூட கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது அதுக்காக பாத்துட்டு இருக்கோம். அம்மாப்பா அவங்க பின்னுக்கு தான் நின்று கொண்டு அப்படியே வாசல் கூட்டி கூட்டி அப்படியே பின்னுக்கு போய் தராரு. சரியான ஒரு ஊக்கமா நாள் அம்மாப்பா அவன் கருவாடும் போட்டிக்கா ஏனே கட்டுக்கு தண்ணி ஊத்துறேன் என்னவா தண்ணி ஊத்த சொன்ன மேசன் மேசன் தண்ணி ஊத்த சொன்னே அப்பா பிளக்கும் தண்ணி ஊத்தினாதான் கட்டு பிளக்கும். நமக்கு இது வந்ததே பெரிய உதவி. பெரிய இதுக்கு நம்ம எத்தனை அடி அம்மாப்பா வரும் இது இந்த உள்பரப்பு 3 அடி இருக்கு. கேட் 2 அடி. கேட் 2 அடின்னு அப்ப 3 அடி அகலத்துல வந்து இந்த மனசிலோட காட்டியிருக்காங்க. பின்னுக்கு வந்து பிற்பட்டக்குள்ள தண்ணி ஊறுனா பண்ணி சொன்னாங்க. தண்ணி ஊறுனது தண்ணி இறச்சி கட்டி இப்ப மேல 1 2 3 4 வரி கட்டி இருக்கு. இப்ப மண் போடணும். அதுக்கு மண் போடணும். ஜேசிபி காரன் சொன்னேன் நான் கொஞ்சம் ஒரு 7-8 லோடு மண் அவர்கிட்ட குமிச்சு விடு நான் பழைய விடுறேன். செஞ்சு தாரன் இருக்கான். கட்டுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் அவ்வளவு பிளப்பரியும் பின்னரம் ஊத்துனா இந்த வீடியோ ஊத்துனா பின்னரம் ஊத்துறான். இப்ப அந்த வேலையை முடிச்சு தரதுக்கு சனிக்கிழமை வரந்துருக்கு. ஆமாப்பா வந்து ஆரம்பத்துல நம்ம வரக்குள்ள நீங்க ஒரு காலில் வந்து மாடு கட்டி தெரிஞ்சீங்க மலை சில கூட கழிக்கலாம் நிறைய கஷ்டமா டொய்லெட் நடத்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப என்னண்டாமாப்பா இப்ப நீங்க ஆரம்பத்துல நான் வரும்போது நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி கிடைக்குமெண்டு எதிர்பார்த்தேன் நான் வந்து கிடைக்கும். இந்த ஜெயமரா நீங்க சொன்ன மடுவட்டெல்லாம் வந்து கேட்ட தண்ணி சொன்ன நல்லா வத்தி இருந்தாண்டே மலைக்கு தண்ணி பிடிச்சிச்சுன்னு என்னண்டாமாப்பா இந்த உதவியை லண்டன்ல கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் உதவி அவங்க உள்ள குட்டிகளுக்கு மீண்டும் 100 வயசுக்கு கிடக்கணும். இந்த உதவி செஞ்சபடியா பெரிய ஒரு உதவி. இது டொய்லெட் போயிடாதே ஆனை இப்ப 2 மணிக்கு ஆனை வந்துடும். இதை வேலை நிறுத்திடல ஆனை டொய்லெட் போகலாமா. அவங்க மடுவட்டி போவாங்க நான் போறேன் அந்த வயல் வேட்டைக்கு. இது வந்தது பெரிய உதவியா. நன்றிக்கு பெரிய ஒரு உதவி பெரிய சொல்லுங்க நன்றி தெரியுங்க. கண்டிப்பா அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லலாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. பெரிய ஒரு உதவி. சனிக்கிழமை எல்லா முடிச்சு தான் இருந்திருக்கான். முடிச்சுதான் நான் வேலை செய்வாங்க வந்தேன் நான். அப்ப நேற்று கட்டி போய் நேற்று தான் கட்டி முடிஞ்சு நேற்று முந்தினாத்து பாருங்க. அப்ப நாங்க நினைச்சேன்டா வேலை வாங்கிட்டு அவங்க சொல்ல வந்தேன். அவங்ககிட்ட தெரியப்படுத்தி விட்டு வந்திருந்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்ககிட்ட வேலைக்கு வரல. என்ன திடீரென்று வரணும் நாளைக்கு ஆகணுன்றதுக்காண்டி வந்திருந்தேன். அவங்க சனிக்கிழமை வரக்கா அவங்கட இரண்டு இந்த பூசி எல்லாம் அவங்களோட இது போட்டோண்டு போட்டோ அந்த லோகோ அதெல்லாம் எடுத்துட்டு சிவப்பு சீமெண்ட்லாம் எடுத்துட்டு வரதுன்னு. சரி ஓகே. இந்த கட்டுமான பணிகளை போய் யார் செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின்கரம் என்ற அந்த ரஸ்டினூடாக அந்த அமைப்பினூடாக வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது
ஒரு கண்ட்ரைக்கு மாதிரி செய்கிறாங்க. அப்போ 1,60,60,000 இந்த மலை சில கூட்டத்துக்கு. அப்போ வேற யார்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் கூட தான் இந்த காசு மேலே வந்து முடியும். அப்போ அவங்க வந்து இப்போ குறைஞ்ச செலவில் வந்து ஒரு ட்ரஸ்ட்ன்ற வடிவாக இந்த உதவிகளை செய்துட்டு வராங்க. அப்போ நாங்களும் வந்து இவங்கள் ஊடாக வந்து இந்த வேலை பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் இப்போ தனிப்பட்ட ரீதியாக வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு தொழிலாளியை வந்து ஒரு மேசனை வந்து பிடிக்கக்குள்ள செலவு கொஞ்சம் கூட வரும். கூட அப்போ இவங்களும் ஒரு ட்ரஸ்ட், இவங்களும் ஒரு அமைப்பினூடாக வந்து அறக்கட்டளையூடாக இவங்களும் வந்து இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்காங்க. அப்போ இப்போ இணைஞ்சு பயணிக்கும் போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லாட்டி இங்க வந்து மேசனுக்கு 4,500, லேபருக்கு 3,000. 3,000 பாருங்க. இனி வந்து 2 நேரம் சாப்பாடும் கொடுக்கணும். இனி கல்லை வந்து டவுன்ல இருந்து எடுத்து வரணும், மட்டக்களப்பு டவுன்ல இருந்து கொண்டு வரணும். கல்லுகளை எல்லாம் கொஞ்சம் தூரம் தானே. சரி பிரச்சனை பின்னுக்கு போய் பிட்டுருக்கப்பா வாங்கலாம்ப்பா. பாப்போம். இந்த அருக்கு பிட்டு அந்த மாதிரி வேலை மேச மாதிரி நல்ல வேலைண்ணே. அது வேலை இருந்தால் அந்த மாதிரி கிளியர். இது என்னண்டா கொஞ்சம் கீழே இன்னும் தாப்பமா வட்டிப்பாங்க. பட்டியல சரியான கல்லும் தண்ணியும் கல்லும் தண்ணியும் இப்போ டொய்லெட்டுக்கு பிட்டுக்குரிய கட்டியாச்சு. இப்போ மண் போட்டா சரி. இப்போ மண் போடுறானே பள்ளம் தானே மாறி தண்ணி நிற்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு 2 வரியை வச்சு 4 வரைக்கும் மண் போடும். இதுக்குதான் வீட்டுக்கு தான். இப்போ அவங்க சொன்னா பூசுங்க, பூசி போட்டு தான் அதுக்கு மண் போடணும். பூசாம போட்டா ஒரு சில நேரம் கரைஞ்சிட்டு இருந்த அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை அனுப்புறாங்க நமக்கு. டொய்லெட் மாதிரி இருக்கணுமே ஐயா. அதான் சரி. அவங்க என்ன சும்மா இருந்துட்டு எடுக்கிற காசா இல்லை. அது அவ்வளவு கஷ்டத்தி மத்தியில பனி வயல்கள் எல்லாம் வந்து இப்ப வேலை செய்து கொண்டு அதுல வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேமிச்சு நம்ம இல்லாத ஆட்களுக்கு அனுப்பக்குள்ள நம்மள பயன்படுத்தணும் ஒழுங்கா. அதான் ஒழுங்கா பயன்படுத்தாட்டி வேற இல்லை. அடுத்த இப்ப இந்த பிட்டுக்குரிய அந்த மேல் மூடி வந்து அந்த பக்கமா அதை வந்து மேல தூக்கி போட்டுடுவாங்க. சனிக்கிழமை தூக்கி மூடியெல்லாம் தூக்கி வச்சு எல்லாம் பூசி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுவாங்க. சனி ஞாயிறுக்குள்ள வேலை முடியும். இல்ல சனிக்கிழமை தப்புனா சனி, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. புதன்கிழமை இல்லாங்க செவ்வாய் வேலை முடிஞ்சிடும். புதன்சரி புதன்கிழமை ஓகே. புதன்கிழமை வந்தா துறப்புல வச்சு திறப்புலா. அப்ப அம்மா படையில திறப்புல எப்படி செய்வோம்? ஐயோ பெரிய இதா இருக்கு. கடையில வியாபாரம் இல்லையா? ஒரு நாளைக்கு 500 600 தான். இது கடையில இருக்கிற காசு எடுத்து லோன் போட்டு தானே கடை போட்டு லோன் காசு கட்டையுங்கண்ணா. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு கிடாரன் இருந்துச்சு, அதை வித்து போட்டு தான் போன மாதம் கட்டின லோன். 12,500 உண்டு, 10,000 உண்டு, 3,000, 4,000, 5,000. நம்ம கஷ்டத்துல சாப்பாடு இல்லாம கிடந்தாலும் இந்த லோன்ன்ற விஷயம் நீதானே. இது ஒரு சாதாரண மனுஷன் நம்மப்பா இன்னும் கொல்லுது வாக்கல கொல்லும். அது 1,00,000 ரூபாய் எடுத்ததுக்கு 60,000 70,000 வட்டியா வட்டி. அதான் இது ஒரு கிருமி நாசினி மாதிரி உயிரை கொல்ற ஒரு. நான் சொன்னேன் அப்படி லோன் எடுத்து கடை திறக்க வேண்டிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு அவங்க 2 இருக்கு என்ன செய்யறது படுங்க போடுவோம். இப்ப அதுல வாரத்தை எடுத்து லோனை கட்டினா மர கடை எப்படி நடத்துரு? அதான் சரி. பெரிய கஷ்டம் போகுது. சரியாப்பா போ. வேற என்ன பேச விரும்புறீங்களா? என்ன தயாரிக்கிறேன் அந்த அனுப்புன நன்றிக்கு தான் பெரிய நன்றி தெரிவிக்கணும். நம்ம அவங்க பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு விளங்கும். அப்புறம் உள்ள குட்டியும் கனவா எல்லாருக்கும் கல்யாணம் கட்டியிருக்காங்க. எல்லாரும் பிள்ளைகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நம்மளோட இதால. வேற ஒன்றும் செய்யல பேராண்டியனே. அவங்க அனுப்புனது பெரிய ஒரு உதவி. நான் வரக்குள்ள இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா பேராண்டி அப்படி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு பாருங்க. சரியாப்பா. சரி நாங்களும் போதான் முடிச்சிட்டு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஏன் வந்து பாருங்களேன் தார ஓட்டையில இருக்கன் வேற யாரையும் அந்த அண்டிய மாதிரி போய் பாருங்க இருக்கேலா. வாங்க அப்படி முன்னுக்கு போயிட்டு வருவோம். நீங்க வந்து முடிச்சு போட்டு அப்ப தண்ணி ஊத்துங்களா? அம்மாவோடையும் பேசிட்டு அப்படி நாங்க போயிட்டு வரோம். தார ஓட்டைக்குள்ள இருக்கீங்கன்னா அந்த கடையை கொஞ்சம் போட்டு தரணுமா? வயல்ல என்ன செய்யணும்? இது இந்த பாருங்களேன் இருக்கு. இந்த பாருங்களேன் எல்லாம் இது போயிட்டு ஃபுல்லா ஓட்டு. சரி இப்பயுமே இந்த மரம் எல்லாம் வேறாமப்பா. இப்ப எங்க ஆட்டையில கொத்து வெட்டுறதா இருக்கு. அதுவும் ஆடு கணக்கு இருந்தாலும் ஆடு கொத்து வெட்டுறதுக்கு இப்ப ஒரு ஏறி காட்டுங்க. இப்ப நீ வயலுக்கு உரிகாலு உடம்பு கால பேரியா? சரி சரி. அப்ப பாருங்க இப்பயும் நீங்க முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியாம இந்த காலோட வந்து மரம் எல்லாம் வருவார். மீனாமப்பா ஓட்டிக்கு அது 5-6
மீன் கிடக்கு. இங்க பாருங்க நம்ம இப்ப வந்து மீன் பிடிச்சு கொண்டு கருவாடு ஓட்டிக்க சுங்கான் கருவாடு சுங்கம் போட்டியா உழுவ? சுங்கான் போட்டி அவ்வளோ இல்லைண்ணே கீழே வந்து நெருப்பை போட்டு மேலே நெட் அடிச்சு இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் நம்ம இதில் கிடைக்கக்கூடிய கருவாடுகள் நல்லா இருக்கும் கடையில் வாங்குறதை விட. அந்த மாதிரி நம்ம கழுவி போடுறது தானே. அப்பா இப்போ லோன் இண்டாமாப்பா எவ்வளோ ஆமாப்பா லோன் இருக்கு? லோன் எவ்வளவு கிடக்கு? ரெண்டு 3 லோன் எடுத்திருக்கு. அந்த எவ்வளோ ஆமாம்மா லோன் இருக்குது? அதுக்கு பாருங்களேன் எவ்வளவு வட்டி எடுக்கிறானே. சரி இப்போ அந்த பக்கமாக வந்து ஒரு அண்ணா வந்து கடைக்கு வந்துருக்கின்றார். பொருட்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு லோன் இருக்காமப்பா? 4 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த கடை தானே உடனே? வட்டி மாத்திய லோன் வந்து 1 வருஷத்துக்கு போட்டு எடுத்தனா மாசம் 500,000 கட்டுறேன். அது வந்து பாக்கஞ்சாறு வாங்கிடுங்க ஐயா. பாருங்க இப்ப 1 லட்சம் 2 லட்சம் ஏதோதான் லோன் எடுத்திருக்காங்க. இந்த 2 லட்சத்துக்கும் 2 லட்சம் வட்டி இப்ப 4 லட்சமா இருக்குது. இப்ப இந்த லோன் எடுத்தப்ப எவ்வளவு ஆகலாமப்பா? அவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப போன கிழமையில 1 லட்சம் ரூபாய் தான் திருப்பி டைம் போடுறாங்க கமிட்டியால. அப்ப இந்த 7ஆம் மாசம் எவ்வளவு எடுத்து நீங்க? அப்ப போன 7ஆம் மாசம் நீங்க 7ஆம் மாசம் எடுத்துட்டு சொல்றீங்க? 1 லட்சம். அதுக்கு முதல்ல 1 லட்சம். 1 லட்சம். இப்ப அது 4 லட்சம் ஆயிருக்குது. வட்டி பாருங்க. இப்ப வந்து 6ஆம் மாசம் இன்றைக்கு வந்து 5ஆம் தேதி நாங்க இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். அப்ப போன வருஷம் வந்து 7ஆம் மாசம் எடுத்திருக்காங்க. இன்னொரு மாசம் வந்து ஒரு வருஷம் 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. அதுக்கு முதல் போன வருஷமே வந்து 4ஆம் மாதம் 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. போன வருஷம் தான் வந்து இப்ப 4ஆம் மாதம் சொன்னாலும் இப்ப 1 வருஷமாக போகுது. இந்த 1 வருஷத்துக்குள்ள 2 லட்சம் ரூபாய் வட்டி வந்து இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு இப்ப 4 லட்சமா இருக்குது. இப்ப 12 வருஷத்துக்குள்ள இப்ப கட்டாடி இந்த 4 லட்சம் ரூபாயும் அவ்வளவு 2 லட்சம் ஆகுமா இல்ல 8 லட்சம் ஆகுமா? இவங்க குழு சேர்ந்து எடுத்திருக்காங்க. அது 3 பேருக்கு சேர்ந்து குழு அந்த லோன் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் காசு கட்டாட்டி அவங்க 3 பேரும் இருக்கு, 2 பேரும் இருக்கணும். எலும்பே இல்லை. அது எத்தனை மணி இருந்தாலும் சரி காசு மைக்கால் போய் காசு கட்டினா தான் விடுவாங்க லோன்காரன். அப்படியா? பாருங்க அப்படி இந்த லோனுக்கு மட்டும் போயிடப்படாமப்பா. லோனுக்கே போகக்கூடாது. நான் சொல்ல நான் அவங்கள்ட்ட லோன் எடுத்து கடைப்படல கடைகளுக்கு மூடிடுவாங்க. ஓட்ட நடத்தின கடையை விடணும். அந்த லோனு காசு கட்டணுமா வர திருப்பி லோன் எடுத்து இந்த கடையில பாருங்களேன் அண்டண்டுக்கு வியாபாரம் பண்ற காசு அந்த லோன் அதிகளுக்கு மாறாட்டி கடைக்கு சாவனை போடலாம். லோன் தொழில் இல்லாட்டி சரியா யாரும் போவாட்டி சாமான் இருக்குன்னு தானே. இதுல இருக்கிறத புறைக்கு சாமான வாங்குறதா லோனை கட்டுறதா? லோன் எடுத்து கடைக்கு சாமான போட்டா அதுல வரத விட்டு அவனுக்கு கட்டுறதுக்கு காணாக்கு வருது. மறுபடியும் கரண்ட் எடுக்கிறதுக்கு 50,000 ரூபாய் காசு வாங்கினேன். அதுக்கு மாசம் 5,000 கட்டுறாங்க. சரியாம என்ன செய்யற? நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க கட்டணும். எங்க இருந்தாலும் கட்டத்தான் வேணும். கஷ்டப்பட்டு தான் கட்டணும். செய்யறது நம்மளோட உறவுகள் அந்த அளவுக்கு முன்வந்து எல்லாம் செய்யல. அந்த அளவுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு ஆமாப்பா 4 குடும்பம் வாழும். உங்களுக்கு உதாரணம் சாதாரண 1 லட்சத்துக்கு நாங்க இப்ப வாழ்வாரத்தை செஞ்சு கொடுத்தாலும் 50,000 ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்கலாம் வாழ்வாரம். அப்ப செஞ்சு கொடுத்தா 4 லட்சம் ரூபாய்க்கு 8 குடும்பம் வாழும். யோசிச்சு பாருங்க. கட்டத்தான் வேணும். கடவுள இருந்து பிச்சை எடுக்காத அளவுக்கு ஆண்டவன் வச்சுட்டா காணும். 1 லட்சம் கட்டுறானே காலாட்டையும் கஷ்டப்படணும்.
சாமா இல்லாது வரப்புல வந்து வரப்புல ஓடிட்டு போய் தோலை போட்டு வச்சாவது மக்கிய பொருட்களை பார்த்து கடைக்கு போடுவோம் இருக்கிறான். சரியாமாப்பா நாங்க போயிட்டு வரட்டோம். போயிட்டு வாங்க ஐயா. நமக்கு அந்த கக்குசிக்கு உதவி செஞ்ச அன்றைக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். நன்றிய மறக்கல. நாங்க போயிட்டு வரட்டாங்கன்னு இல்ல ஒண்ணும் குடிக்கல நாங்க இன்னும் தேவையில்ல எங்களுக்கு. கடையை பாருங்க போன நேரம் மாதிரி கொஞ்சம் நிறைய பொருட்கள் இருந்தது. அது வந்து லோனுக்கு தான் போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பொருட்கள் குறைஞ்சது. இப்ப கையில காசும் இல்ல. எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சுக்கீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இல்ல. ஒரு 2-3 ஜூஸ் போத்தல் கிடக்கு. அது உங்களோட தானே மாசம் 9,000 கட்டுறான். இதுக்குள்ள வந்து ஐஸ் பழம் கிடக்கு. ஐஸ் பழம் சாப்பிடுங்க. நாள் கொண்டு எடுத்துவாங்கல்ல. இல்ல ஜூஸ் எல்லாம் இல்ல. ஆளுக்கு ஒரு ஐஸ் பழம் சின்ன புள்ளையில எவ்வளவு ஒரு ஐஸ் பழம்? நாங்க ஐஸ் பழத்துக்கு காசு யாரும் எவ்வளவு ஒரு ஐஸ் பழம்? 10 ரூபா. 10 ரூபா குடிக்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது. இந்த வெயில் ஆமாம்மா அப்ப நாங்க போயிட்டு வரட்டான்னு வாங்கலாம். வெளியே போயிட்டு நாங்க போயிட்டு வரோமா? சரி என்ன செய்யற பாப்பா? யாராவது உதவி செஞ்சாங்க நம்ம கொண்டு தான் வரணும். கஷ்டம் தான் என்ன செய்யற எல்லாருக்கும். ஆமாப்பா போயிட்டு வரட்டாமாப்பா. போயிட்டு வாங்க. யோசிக்காதீங்க. ஒரு யோசனை வேற ஏதாவது உதவிகள் கிடைச்சாமாப்பா கொண்டு தாரேன். சரியா? சரி உங்களுக்கு டாய்லெட் கிடைச்சதேமாப்பா? மனசுல கடவுளுக்கு 2வது கோடி நன்றி. சந்தவங்களுக்கு அதுக்கு அடுத்தவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அதான் பெரிய ஒரு உதவி அது கிடைச்சது. ராஜேந்திர மர்மன் அந்த திட்டங்களை சொல்லாட்டி நமக்கு தெரியாது. ராஜேந்திர மர்மனுக்கு பெரிய உதவி நன்றி தெரிவிக்கணும். ராஜேந்திர மர்மன் இப்படி ஒரு ஆள் இருக்கு, இப்படி கதைச்சா ஒழுங்கு கொண்டு வரது அவரு தானே கூட்டி வந்தார். ஒரு அண்ணா வந்து இவங்களை வந்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவங்களோட ராஜேந்திர மர்மனை அவர் நேற்று வந்து பார்த்து தான் போனவர். நேற்று வேலையை அவர் இங்க வந்து வந்து பார்த்துட்டு போனவர். சைக்கிள் போறது கொஞ்சம் நேரம் நின்று நமக்கு அந்த வழி காட்டினவர் மறக்க கூடாது. நமக்கு டாய்லெட் வந்துட்டு அப்படின்ட்டு அவர் அயலூர்ல இருந்து வெள்ளாவளியில இருந்து வந்து இங்க வெள்ளாம் செய்ய வந்து அறிமுகமாயி நமக்கு இந்த உதவியை செஞ்சத அவரும் நன்றி வழிகாட்டில. இல்லாட்டி இந்த டாய்லெட் நமக்கு வராது இல்லையா? அவர் இல்லாட்டி இப்ப நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க வந்திருக்க மாட்டீங்க. எங்களை கண்டு கொண்டு இருக்க மாட்டீங்க. எங்களை கண்டு இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் அறிமுகப்படுத்தி இதை சொன்னதானே பதறி. இப்ப நாங்களும் கஷ்டப்பட்டாங்க எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி தான் போய் உதவி செய்யறேன். அதை வந்து தேடி பிடிக்கணுமே. அது பிடிக்கிறாங்க கஷ்டம். இப்படி ஒரு ஆள் இருந்தபடியா தான் நீங்க வந்து இப்ப நாங்க வந்து உங்களை வந்து தெரியப்படுத்தினதால இப்ப லண்டன்ல இருக்கிற ஒரு ஆண்டி வந்து செஞ்சிருக்காங்க. அதான் இப்ப ஒரு நாள் அந்த ஒற்றுமை ஒரு நாள் அந்த தெரியப்படுத்தி இருந்தாங்க. வழிகாட்டின ராஜேந்திர மர்மன் உங்களை வழியாகி இப்படி நான் வழியாகி லண்டன்ல இருந்து அந்த உதவி செய்யறா. அதான் சரி. எனக்கு நமக்கெல்லாம் தெரியாயா? நான் இந்த இதெல்லாம் பாக்குறேன் இல்ல. சரியா இப்படித்தான் நம்ம தொழில பார்த்துட்டு இப்படி போய் கொண்டு இருக்கிறது. அவரு இந்த வழி இப்படி ஒரு வழி இருக்கு மாமா, இப்படி ஒரு டாய்லெட் உதவி ஒன்று நான் கதைச்சி பாக்குறேன், கூட்டிட்டு வரேன். அங்க நிறைய உதவி செய்யறவங்க நான் கூட்டிட்டு வாங்க வரும்போது அவர் மூலியமா வந்தபடியே தான் எனக்கு தெரியும். நான் மாடு கட்டி வண்டியை கூட்டிட்டு சரியா ஜோசியா போயிட்டு வரோம். ஒரு யோசனை போயிட்டு வரேன். சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே இந்த உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோவில் பகிர்ந்து நமக்கு ஆதரவு வழங்கிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அன்றைக்கும் வந்து நன்றி இந்த உதவியை செய்தவங்களுக்கும். அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அடுத்த எப்படியும் ஒரு கிழமைக்குள்ள வந்து நாங்கள் இப்போ இந்த மலைசல் கூட நம்ம படையில் வந்து கையளிச்சிடுவோம். அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுவேன். வேலைகள்லாம் வந்து எப்படி முடிஞ்சிருக்குது, எப்படி மனசுல கூட இருக்கின்றதையும். சரி ஓகே, பாய். பாய் ஆடுங்க அப்படி பாய்.